எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கப் ஸ்ட்ராட்டஜி, கப் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். கப் பிரேக் அவுட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கப்பு வந்துட்டு நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும், அப்புறமா எத்தனை வருஷத்துக்கு கப்பு இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும், அதை பற்றி கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரமிடுங்க இல்லை அர்லி என்ட்ரி எது மாதிரி எடுக்கிறது அதை பற்றியும் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் வாங்க, ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கப்பு. கப் அன்னிருந்தும் உங்களுக்கு நிறையவே தெரியும், எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட்டு கப்பு இது, ரைட்? இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கப்பு. சம்டைம்ஸ் வந்துட்டு ஹேண்டல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி ஹேண்டல் யூஸ் பண்ண போகிறதுல கப்பு ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா இங்கே அர்லி என்ட்ரிஸ் எங்கே கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கப்பில் வெரைட்டிஸ் இருக்கும். கப்பு வந்துட்டு சம்டைம்ஸ் இது மாதிரி இருக்கும், கப்பு சில வந்துட்டு இது மாதிரி இருக்கும், சில வந்துட்டு இப்படி கூட இருக்கலாம், ரைட்? சில வந்துட்டு இது மாதிரி கூட இருக்கலாம். கப்பு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கப்பு இது எத்தனை வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 இயர்ஸ் கப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறமா 5 இயர்ஸ், அப்புறமா மோர் தென் 5 இயர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 8 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ கப்பு இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 இயர்ஸ் 3 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 8 and 10 இயர்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பிரமிடிங்கு எப்படி பண்ணலாம், அப்புறமா ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பஜாஜ் ஆட்டோ. ஃபஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் 2 இயர்ஸ் பிரேக் அவுட் தான். ஆனால் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ப்ரீவியஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய கப் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எப்போ வந்துட்டு இந்த கப்பு இங்கே பிரேக் அவுட் ஆகுது நம்மளோட என்ட்ரி இருக்கும். இங்கே சில ஸ்டாக்ஸ் என்ன பண்ணும், இதே மாதிரி ராக்கெட் மூமெண்ட்டு கிடைக்காது. ஓகே, ஒரு சில வந்துட்டு கன்சாலிடேஷன் ஆகலாம், இல்லை ஒரு வேளை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிற மாதிரியே இருக்கும். ஓகே, சில ஸ்டாக்ஸ் இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா கப்பு ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வெளியே வந்துடணும். ஓகே, அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தா பிஎல் நீங்கள் பார்க்கலாம் 2017 இங்கேருந்து இங்கேக்கு 2021க்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இங்கே லாஸ்ட்டு ராக்கெட் மாதிரி மூவ் ஆச்சு. இங்கே பார்க்கலாம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கு, ரைட்? சம்டைம்ஸ் இதே மாதிரி சைட்வேஸ் கூட போகலாம். இப்போது நம்ம அர்லி என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அர்லி என்ட்ரினா அந்த கப்புக்குள்ளே கப்பு. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் சின்ன கப்பு, ரைட்? இந்த சின்ன கப்பு எப்போ பிரேக் அவுட் ஆகிருந்தோ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மறுபடியும் பிரமிடிங் பண்ணிக்கலாம். இந்த பிரமிடிங் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்டராக இருந்தால் சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரமிடிங் பண்ணிக்கின்னு போகலாம். இங்கே அப்பப்போ எப்பப்போ வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ லோவர் டைம் ஃப்ரேமில் கூட வச்சு நம்ம அதை பற்றி நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு எப்படி பிரமிடிங் பண்ணுறதுன்னு. ஆனால் இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே அர்லி என்ட்ரி, அப்புறமா அர்லி என்ட்ரி இங்கே கிடைக்கிது, பிரமிடிங் இங்கே கிடைக்கிது. அதே மாதிரி சேம் இங்கே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ இங்கே நம்ம வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபர்தர் பிரமிடிங் பண்ணிக்கின்னு போகலாம். எவ்வளோ பெரிய கப்பாகுதோ அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடிசியில் கூட நம்ம 2017 2023 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, இதில் எப்படி நம்ம இது பண்ணுறதானே இந்த மாதிரி சின்ன கப்பு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சின்ன கப்பு மார்க் பண்ணிக்கினா எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்மால் கப்பு பார்க்கலாம். ஸ்மால் கப்பு வந்துட்டு பார்க்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிரமிடிங் பண்ணிக்கலாம். மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுனா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கூட சின்னதாக நம்ம பிரமிடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாங் டேர்முக்கு ஐடிசி வெரி ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக். இப்போ நம்ம வந்து ஐடிசியில் வந்துட்டு எப்போ பிரமிடிங் பண்ண வேண்டியதோ அப்போ நம்ம வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்க வச்சுக்கணும். ஒன்று விக்கில் மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாடிக்கு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டும் வெரி வெரி பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போது விக்குக்கு பண்ணும்போது இங்கே பிரேக் அவுட் கிடைக்கிது, விக்குக்கு இல்லாத போது இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம இது இன்னும் நெக்ஸ்ட்டு வர வீடியோங்களில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பக்கம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸு கப். இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இயர்ஸ் வருதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாக் இருக்கும். ஓகே, இங்கே கூட நீங்கள் லிட்டில் பிட் பிரமிடிங் கூட பண்ணிக்கலாம், சின்ன கப்பு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி. அப்புறமா டாட்டா மோட்டார்ஸில் பார்க்கலாம். டாட்டா மோட்டார்ஸில் அவ்வளோதான், சின்ன கப்பு வரும்போது நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே வந்துட்டு டபிள்யூ பேட்டர்ன்
சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆன்டிசிபேஷனில் இது கண்டிப்பாக இங்கேருந்து மூவ்மெண்ட்டு கிடச்சிரும்ன்ட்டு ஆன்டிசிபேஷனில் வாங்க. ஆன்டிசிபேஷனில் எப்போ வாங்கக்கூடாது, கன்ஃபர்மேஷனில் வாங்கணும். ஓகே, கன்ஃபர்மேஷன் எப்போ கிடச்சிருக்கு, இங்கே கிடச்சிருக்கு, ரைட். அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, சின்ன கப்புன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கலாம், இங்கே பார்க்கலாம், ரைட், இங்கே பார்க்கலாம். கப்பு பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பிரமிடிங்கு பண்ணிக்கலாம். அப்புறமா இல்லைன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. சும்மா ஸ்லைட்லி உங்களுக்கு கப்பு அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்டு அப்புறமா அர்லி என்ட்ரி பற்றி நான் சொன்னேன். இன்னும் டீட்டெயிலாக இது கப்பு பற்றி உங்களுக்கு வேறு விதமாக இன்னும் டியூன் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற கப் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி இந்த கப் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.